ரோமருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வசனம் குறிப்பு ஆரம்பிக்க போகிறது. 9ஆம் வசனத்திலிருந்து தான் குறிப்புகள் ஆரம்பிக்கும். இது 8 வசனமும் முன்னுரை ஒரு அறிவுரையாக சிந்திக்கலாம். பிறகு 8ஆம் 9ஆம் வசனத்தில் தான் நம்ம பாயிண்ட்ஸ் ஆரம்பிக்கும். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள உங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுங்கள். உங்கள் சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுங்கள் என்று கேட்கிறார். நம்முடைய உடலை ஆண்டவருக்கு பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய உடல் நீர் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பலியாக, ஒரு காணிக்கையாக, ஒரு அர்ப்பணமாக, ஒரு சமர்ப்பணமாக என்னை ஏற்றுக்கொள்ளும். அதைத்தான் அவர் கேட்கிறார். இரண்டாவது சொல்றார், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் மறுரூபமாகுங்கள். முதலாவது சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுங்கள். இரண்டாவது மனதிலே மறுரூபமாகுங்கள். மறுரூபம் எங்கே ஆக வேண்டும்? மனதிலே. மூணாவது சொல்றார், தன்னை குறித்து தெளிவாக எண்ண வேண்டும். தன்னை குறித்து தெளிவாக எண்ண, நான் யார்? தெளிந்த புத்தியோடு அளவாக தம்மை பற்றி எண்ண வேண்டும். மூன்றாவது குறிப்பு, கிறிஸ்துவிலே என்னுடைய பங்கு என்ன? கிறிஸ்துவிலே நான் எந்த உறுப்பு? 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் 6 முதல் 8 வரைக்கும் வரங்கள். 5, 6, 7 கிறிஸ்துவுக்குள்ளே நம்முடைய உறுப்பு. அடுத்தது வரங்கள். இது வரைக்கும் வச்சுக்கல. இது முன்னுரை. சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுங்கள், மறுரூபம் மாறுங்கள், தன்னை குறித்து தெளிவாக எண்ணுங்கள். கிறிஸ்துவிலே நான் எந்த உறுப்பு? வரங்கள். 6லேருந்து 8 வரைக்கும். இதெல்லாம் 12ஆம் அதிகாரத்தில் இந்த 5 விதமான குறிப்புகளை வைத்துக் கொள்ளுங்க. ரைட். இப்பொழுது நாம் தியானிக்க போது 25 பாயிண்ட். இது முன்னுரை. நம்பர் 1 வாசிக்கலாம். முதலாவது என்ன சொல்றார்? 9ஆம் வசனம், உங்கள் அன்பு, லெட் லவ் பி வித்தவுட் டிஸ்மிலேஷன். மாயமில்லாத அன்பு. மாயமில்லாத அன்பு என்று சொன்னால் அன்பை போல நடித்தல், அன்பை போல வேஷம் போடுதல். ஆனால் பவுல் சொல்லுகிறார், உங்கள் அன்பு எப்படி இருக்கக்கூடாது? நடிக்கக்கூடாது. நடிக்காத, உண்மையா யதார்த்தமா இரு. உண்மையா அன்பு கூறு. இது கிறிஸ்தவனுக்குரிய அடையாளங்கள். இந்த செய்தியினுடைய தலைப்பு போட்டுக்குங்க, கிறிஸ்தவனுக்குரிய அடையாளங்கள். மாயமில்லாத அன்பு அல்லது உண்மையான அன்பு. நம்பர் 1, உண்மையான அன்பை காட்ட வேண்டும். இரண்டாவது குறிப்பு, தீமையை வெறுத்து, தீமையை வெறு, நன்மையை பற்று. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். Be kindly affectionated one to another with brotherly love. சகோதர சிநேகம். முதலாவது கிறிஸ்தவத்துக்குள்ளாக சகோதரர்களை சிநேகிக்க வேண்டும். ஃப்ரெண்ட்லி, லவ் ஒன் அனதர், அஃபெக்ஷன் ஒன் அனதர். ஒரு பட்சம், ஒரு பாசத்தை காட்டுதல், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர். நம்மை கனம் பண்ணுகிறார்களே இல்லையோ, நாம் கனம் பண்ணுகிறதில் நாம் என்ன செய்ய வேண்டும்? முந்திக் கொள்ள வேண்டும். அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அசதி என்றால் என்னது? சோம்பல். ஆவியிலே அனலாயிருத்தல். என்ன சொல்றாரு? ஆவியிலே அனலாயிருத்தல். ஆவி எப்படி இருக்கணும்? அனலா இருக்கணும். மனிதனுக்குள்ள இருக்கிறதான ஜீவ ஆவி. இந்த ஜீவ ஆவி உண்மையிலே எப்படி இருக்க வேண்டும்? கிறிஸ்துவுக்குள்ளே அனலாய் இருக்க வேண்டும். அதான் வெளிப்படுத்தல சொல்வார், நீ அனலாயாவது குளிராயாவது இருந்தால் நலமாயிருக்கும். நீ அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயின்று லுக்வாம். ஒன்று அனலாயிரு, இல்லை குளிராயிரு. இந்த காலை நேரத்தில் ஆவியிலே
அனலாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கணும். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட ஊழியம் என்றால், ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஊழியம் செய்தல், அடிமையாக ஊழியம் செய்தல். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். எப்படி? ஒப்பு கொடுத்து, அடிமை போல அர்ப்பணத்தோடு, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் உம்முடைய ஊழியம் செய்கிறேன், நான் உமக்கு ஊழியக்காரன், நான் உமக்கு வேலைக்காரன், என்னை ஏற்றுக்கொள்ளும். எழும்பி நில்லுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் அருளி செய்ய கடவர் என்பதே. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.